எக்ஸ் லுக்கப் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப், லுக்கப் வேல்யூ கேட்குறாங்க. ரெட்மி தான் நம்மளுக்கு லுக்கப் வேல்யூ, கம்மா லுக்கப் அரே எங்கே இருக்காங்க, இந்த நேம் ஆஃப் தி ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதனால் நான் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்மா ரிட்டன் அரே. ரிட்டன் அரேனா என்ன அர்த்தம், இந்த ரெட்மிக்கு நேராக நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க, அதாவது குவான்டிட்டி காலமா இல்லை பர் ரேட் காலமா இல்லை டோட்டல் அமௌண்ட் காலமான்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் டோட்டல் அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணோன்னா நம்மளுக்கு 65,000 வந்திருக்கும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் மாற்றி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு வழக்கு போல் நம்மளுக்கு வீலுக்கு பெஸ்ட்லுக்கப் மாதிரியே வந்து உங்களுக்கு 81,000 வந்துடும். அதுதான் ஒன்றா இருக்கே, வீலுக்கு பெஸ்ட்லுக்கப் மாதிரியே இருக்கே. அப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் இருக்காங்க பார்த்தாங்களா, அவங்க எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிவிட்டு நான் டபுள் காலம் செலக்ட் பண்ண போனேன். பர் ரேட்டையும் டோட்டல் அமௌண்ட்டையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி என்டர் பண்ணேன்னா 2 காலமும் சேர்த்து வருது நம்மளுக்கு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு வேண்டிய காலம்ஸ் எல்லாமே ஈஸியாக எடுத்து கொடுக்கும் எக்ஸ் லுக்கப்பு. 3 காலம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 3 காலம் லிஸ்ட் அப்படியே வந்துடும். இப்போது இன்னொன்று என்ன வித்தியாசம் அப்படின்னா, கமா போட்டு இஃப் நாட் ஃபவுண்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நாட் ஃபவுண்ட் அப்படின்றத போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ நான் தேடுறேன். இப்போது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் ஏஏன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது இல்லைன்னு சொல்லி வரும். வீலுக்கப் எஸ்லுக்கப் மாதிரி எரர் காமிக்காது, வேல்யூ எரரு சம்திங் நிறைய எரர்னு காமிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எரர் காமிக்காது. இதுதான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸு.